நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனை, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க ஆண்டவரே பாடல்களுக்காய் உம்மை துதிக்கிறோம், வர்ஷிப்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியான தடைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய வல்லமை அபிஷேகங்கள் வரங்களை எல்லாம் ஊற்றி இந்த சபையிலே தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். கடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காணிக்கையின் பதி அறிவிப்பு பகுதி எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசன்ன வல்லமை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்க ஆண்டவரே இந்த ஆலயத்தில் ஆண்டு கொண்டுபடியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா.
மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத இரட்சகர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத இரட்சகர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஏகோனிசு எந்த ஜெயமானவர், ஏகோ சம்பா என்னோடு இருப்பவர். ஏகோனிசு எந்த ஜெயமானவர், ஏகோ சம்பா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா எந்த சுகமானவர், யெகோவா எந்த ரூபமானவர், யெகோவா சம்பா எந்த ரகமானவர், யெகோவா சம்பா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இருக்குது இல்லையா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயம் அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார்.
உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே. அசையாமல் உறுதியுடன் நாமே அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கும் தீர்ந்தாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கும் தீர்ந்தாதே. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார்.
இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, இந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, இந்த தீங்கும் தீண்டாதே. ஆமாங்க, நான் பாடும்போது நீங்களாம் அப்படியே ஒரு மாதிரியெல்லாம் இங்கே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்த துணையவரே, என்றென்றும் வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை. ஆவியே தூய்மையே, ஆவியே அசைவாடு, ஆவியே தூய்மையே, ஆவியே இடமசையே, ஆமென். உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே, இந்த இடமசையே உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுனை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஏசாயா 48:15 என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 48:15 வசனம் என்ன சொல்லுதுங்க? நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்து நான் அவனை வரப்பண்ணி நான் வரப்பண்ணினேன், அவனுடைய வழி என்ன செய்யுங்க வாய்க்கும். அப்போ இதுதான் தொடர்ந்து தியானிக்கிறோம். போன வாரம் ஒரு இலங்கையிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார், அதனால் அவர் பேசுறதுனால இதை நிறுத்தி வச்சிருக்கிறோம். மறுபடியும் இந்த நாளில் இதை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதித்தார். போன வாரம் வந்தவர்னால ஒரு சாட்சியெல்லாம் சொன்னார். நம்முடைய தேசத்தில் ரொம்ப கஷ்டம். ஆமாம், அவர் இன்னும் போல சென்னையில் தான் இருக்கிறாரு. இந்த வாரம் கூட அழைக்கலான்னு, ஆனால் இந்த நாளில் ஒரு திருச்சி மாநகரத்தில் ஒரு சபையில் செய்தி கொடுக்குறார். அதனால் அவரை கொஞ்சம் கனப்படுத்தலாம் அப்படின்னு யோசித்தோம். ரொம்ப கஷ்டத்தில் ஊழியம் செய்கிறாங்க அந்த ஊரில். பொருளாதார வீழ்ச்சி நிறையா. நம்மெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம், லகுவாக இருக்கிறோம். அதனால் கர்த்தர் உண்மையாகவே அந்த மக்கள் படுகிற பாடு போய் பார்த்தா எதை தொட்டாலும் அவங்க மேக்சிமம் காய்கறி உணவு தான் நிறையா சாப்பிட்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட கறியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு கிலோ சிக்கன் 2000 ரூபாய்.
1 கிலோ பீப் 3000 ரூபாய், 1 கிலோ ஆட்டுக்கறி நம்ம ஊர் பணத்துக்கு 2500 ரூபாய். அதனால் அதெல்லாம் வாழ்க்கையில் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறது எல்லாம் இந்த சேலட் எல்லாமே இந்த காய்கறிகள், கீரைகள், தழைகள் இது மாதிரி எல்லாமே அதை போட்டு தான் நிறைய அவங்க எப்போவுமே சமையல். நம்ம யாருனா போனால் மிகவும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிக்கன் ஏதாவது நம்ம கேட்டோம்னா ஏதாவது பீப் இல்லைன்னா மட்டன் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நம்மெல்லாம் சண்டேனா அதுதான் இல்லையா, சண்டேனா எல்லார் வீட்லேயும் மட்டன் இல்லாமல், சிக்கன் இல்லாமல், பீப் இல்லாமல் சாப்பாடே கிடையாது. அவங்கெல்லாம் அது மாதிரியெல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப விலை. அதனால் அவர் இந்த நாளில் இங்கே இருக்கிறார். அவர் 1 மாதம் உண்மையாகவே ஊழியத்தை செய்துட்டு அவர் தேசத்துக்கு போயிடுவார். இங்கேருந்து கொஞ்சம் கலெக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு போய் அந்த ஊரில் அந்த கிறிஸ்மஸ் விழாவை அனுசரிக்கிறவர். அதனால் ரொம்ப நேசம் என் மேலே அவர் சொல்லிட்டு போய்கிறார், நீங்கள் மறுபடியும் வரணும் இலங்கைக்கு. நான் சிரிச்சுட்டு, ஏன்னா என்னால் வர முடியாது, ஏன்னா என்னால் அவ்வளோ பணத்தையெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தாலும் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் அடுத்த வருஷம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெபம் பண்ணிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் வழி வாய்க்கும் என்று சொன்னார். அப்போ வழி வாய்க்குன்னா நான் சங்கீதம் 1:3 அடிப்படையில் சில காரியங்களெல்லாம் நான் சொன்னேன். அதாவது உசியா ராஜா என்னெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவன் யெகோவா என் பலன் அப்படின்னு மறுப்பேர், யெகோவா தான் எனக்கு பலன் அப்படின்னு உசியா சொன்னான். 16 வயதில் ராஜா என்ற பட்டத்தை பெற்றான். 52 ஆண்டுகள் அவன் ஆளுகை செய்தான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். 16 வயசில் ராஜாவாகி 52 வருஷம் அவன் ராஜாங்கத்தில் இருக்கிறான்னா அவனை பாரி பெரிய ஆள் யாருமே உலகத்தில் இல்லை. இவன் காலத்தில், அதாவது இவன் செய்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் இவனோடு இருந்தார். இவன் காலத்தில் தான் பூமி அதிர்ச்சி எல்லாம் கூட அந்த காலத்திலே வந்தது. இந்த காலன்றது சர்வசாதாரணம். ஜப்பான்லெல்லாம், டோக்கியோவிலெல்லாம் அடிக்கடிக்கு வாரத்துக்கு 1 தரம் 2 தரம் வந்துக்கிட்டே இருக்குதா. ஆமாம், மக்கள் ஓடுறாங்க ஓடியாராங்க. ஆனால் நம்ம அதிசயமாக பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்திலே உசியா ராஜாவுடைய காலத்தில் தான் இந்த பூமி அதிர்ச்செல்லாம் வந்தது. அதனுடைய அடிப்படையில் 3 காரியம் சொன்னேன். அதாவது 2 நாளாகம 26:6 அதாவது பட்டணம் கட்டினான். 26:8 மிகவும் பலம் கொண்டான். 3வது 26:9 கோபுரங்கள் அலங்கத்தை கட்டி தேசத்தை பாதுகாத்தான் அப்படின்னு ஒரு 3 காரியம் சொன்னேன். இது 3மே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகத்துக்குரிய வாழ்க்கையிலும் நாம் கூட செய்யணும். அதாவது நம்முடைய பட்டணம் அப்படின்னா நாம் வச்சிருக்கிற நிலபுலன்களோ மற்ற காரியங்களோ இதை சரிப்படுத்தி கட்டி நாம ஆளுகை செய்கிறவர்களாய் மாறணும் அப்படின்றது ஆண்டோடைய சித்தம். ராஜாவாக இருந்துட்டு சும்மா நான் ராஜா நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவ்வளோதான், நான் வாழ்ந்துட்டு போவேன், நான் ஆண்டுட்டு போவேன் அப்படின்னு இல்லாமல் அவன் பட்டணங்களை கட்டினான். எங்கெல்லாம் அந்த இடம் புறம்போக்கு இடம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வீணாக இருக்குதோ அங்கெல்லாம் பட்டணங்களை கட்டி மக்களை குடியேற்றி அந்த தேசத்தை செழிப்பாய் மாற்றுகிற காரியத்தை உசியா செய்தான். 2வது அங்கே சொல்கிறாரு, அவன் மிகவும் பலம் கொண்டான். மிகவும் பலசாலியாய் மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலகத்துக்குரிய வாழ்க்கையில் பலசாலியாக மாறுறது ஈஸி தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவானாக இருக்கணும். பிசாசை எதிர்கொள்ள நம்முடைய முழங்கால் ஜெபம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அளவில்லாதமான அந்த ஆசீர்வாதமான வரங்கள் எல்லாம் பெற்று நாம் பலசாலியாக இருந்தால் தான் பலவானை எதிர்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார், பலவானை முந்தி கட்டினால் ஒழியே அவன் வீட்டுக்குள்ளே புகுந்து என்ன செய்ய முடியாதா, கொள்ளையிட முடியாது. இப்போ பல வேணா நம்ம இருக்கணும்னா நல்ல ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், பலசாலியாய் மாற்றிக்கணும். எப்போ எந்த ஜெபம் பண்ணக்கூடிய அந்த காரியத்தெல்லாம் தெரிந்து வச்சுக்கணும். பலவீனமாக சோத்திரம் ஆண்டவர் ஏன் விட்டுட்டீங்க, உடனே கண்ணில் அப்படியே கண்ணு விட்டு அழுது, ஆண்டவர் ஏன் விட்டுட்டீங்க, ஆண்டவர் என்ன கண் நோக்கி போகிற ஆண்டவர், உங்க கண்ணுக்குது ஆண்டவர், உமக்கு இதெல்லாம் பேசக்கூடாது. பலசாலியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசை மேற்கொள்ளத்தக்கதான பலசாலி. ஆமாம், பேதுரு நிருபத்தில் சொல்லும்போது சொல்லுவார், ஆமாம், எவனை விழுங்கலாமோ வென்று, அதாவது என்ன செய்கிறான்னா கர்ஜிக்கிற சிங்கத்தை போல, சிங்கம் இல்லை அவன் யாருங்க, எவனை விழுங்கலாமோ வென்று கர்ஜிக்கிற வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கத்தை போல இருக்கிறான், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. எதிர்த்துனா கத்தியெல்லாம் எடுத்துல, ஏஜவி நாமத்தில் முட்டி போட்டு வாயில் இருக்கிற வார்த்தையை விசுவாசத்தோடு சொன்னால் அவன் உங்களை விட்டு ஓடி போய்வான். அந்த பலசாலியாக இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும். கண் இருக்கும்போதே வேதம் வாசிக்கணும். நல்லா இருக்கும்போதே சபைக்கு வரணும். நல்லா சம்பாதிக்கும் போதே சபையில் கொடுக்கணும், ஊழியத்தை கொடுக்கணும், ஊழியத்தை கட்டி எழுப்பதற்கு உதவி செய்யணும்.
நல்லா இருக்கும்போது எல்லாம் ஊரை சுற்றிட்டு ஆடி பாடிட்டு கடைசியில் சாகர வயசில் சோதரனா கர்த்தர் கூட மேலேருந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். ஆடிய ஆட்டம் என்ன, தேடிய ஓட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, எல்லாம் உலகமான் செய்துட்டு போயிட்டால் அது மாதிரி ஆகிடும். ஆனால் அங்கே சொல்கிறார், அவன் மிகவும் பலம் கொண்டான். விசுவாசத்தில் வளர வளர பலசாலியாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனிகள் 9 கனிகளையும் தன்னகத்தே கொண்டவர்களாய் மாறணும். அந்த கனியே இல்லாத எப்போ பார்த்தாலும் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா அதே கெட்ட வார்த்தை இப்பவும் பேசினா நீ பலசாலி இல்லை, பலவீனர். மாறணும், பலமாக இருக்கணும். இப்போ எதையும் மேற்கொள்ள எனக்கு இருதயம் இருக்குதுங்க, அன்னைக்கு இருந்த மாதிரி கிடையாதுங்க. இப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி போராடி பெற்றுக்கொள்வேன், கர்த்தர் கிருபை செய்தார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலசாலியாக மாறணும். உசியா இந்த தேசத்தை அப்படி தான் மாற்றினான். 3வது அவன் 26:9 சொன்னான், கோபுரங்களை கட்டி அலங்கத்தை கட்டினான். தன்னுடைய தேசம் உயர்ந்து காணப்பட வேண்டும் என்று கட்டினான். இன்னைக்கு உன்னுடைய குடும்பம், உன்னுடைய தனிமனித வாழ்க்கை கோபுரங்களாய் மாறணும். எல்லாரும் சொல்லணும், அங்கே ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, எஸ்பி கோயில் தெருவில் ஒருத்தர் இருக்கிறார், 2வது தெருவில் ஒருத்தர் இருக்கிறார், நேதாஜி நகரில் ஒருத்தர் இருக்கிறார், பாரதி நகரில் ஒருத்தர் இருக்கிறார், கோபால் நகரில் ஒருத்தர் இருக்கிறார். அந்த கோபுரம் உயர்ந்து நிற்கும். உன் ஜெபம், உன் விசுவாசம், உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய அந்த புகழ்ச்சி, உன்னுடைய அந்த காரியங்களெல்லாம் எல்லாரையும் கிட்ட அப்படியே வாசனையாய் வீசும். அங்கே போங்க ஐயா, அற்புதமாக நடக்குது. அந்த கோபுரங்களை கட்டினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா தேசத்தை பாதுகாக்க, உயர்ந்து காணப்பட, என் தேசம் இப்படி உயர்வாய் இருக்குது என்று காணப்பட கோபுரங்களை கட்டினான். உன்னுடைய வாழ்க்கையில் அது செய்யணும். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன தலைவலி வரக்கூடாது, சோத்திரம் எனக்கு மட்டும் ஏன் வருது ஆண்டவரே, அப்படியே விட்டு கோயிலே வேணா, சர்ச்சி வேணா, மாறுங்க. இப்போது மறுபடியும் 4வது காரியத்திலிருந்து சொல்ல போகிறேன். 4வது, உசியா ராஜா என்ன செய்தான்? 2 நாளாகமும் 26:10 என்ன சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறார் பாருங்க. 2 நாளாகமும் 26 10வது வசனம், அவனுக்கு பள்ளத்தாக்கிலோ சமபூமியிலோ இருந்தபடியினால் அவன் வனாந்திரத்தில் கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். 4வது, துறவுகளை வெட்டினான். ஏன் அவன் எப்படி பலசாலியாக மாத்திரம் பாருங்க. ராஜா தேசத்தை காப்பாற்றுறான். ஆனால் அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும், மலைகளிலேயும் வயல்வெளிகளிலும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டங்களும் தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடினார் அவன் அவ்வளோ பிரியப்படுறான் தேசத்தினுடைய அந்த விளைச்சல் மேலே. வெள்ளாண்மை பிரியனா விவசாயத்தின் மேலே. அவன் எப்படி மாற்றிட்டான்? இந்த காரியத்துக்காக அவன் என்ன செய்தான்னா, வனாந்தரத்தில் என்ன பண்ணான்? கோபுரங்களை கட்டி பராமரிக்கிறதுக்கு செய்கிறான். அடுத்த காரியம் என்ன சொல்கிறான்? அநேக துறவுகளை அவன் என்ன செய்தான்? வெட்டினான். நம்ம துறவுகளை வெட்டக்கூடிய ஆள் இருக்குதா? துறவுகள் தண்ணீர் தடாகத்தை உருவாக்கக்கூடிய ஆட்கள். நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோன்னா, ஐயோ நான் பரிசுத்தமாயிட்டேன், அது நரகத்துக்கு போகிறது. ஆமாம், அதெல்லாம் தெரியுமோ, அவன் யார் தெரியுமோ, அம்மா பிசாச்சு பையன், அவன் நிறைய பேர் நம்ம இப்படியே ஒதுக்கிட்டு நாம் தனியாகவே நின்றுக்குவோம். யார்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. நமக்கு இடைவெளி ரொம்ப தூரம் மாற்றி வச்சுக்குவோம். ஆமாம், ஒரு பையன் இறந்துட்டான், ஒரு வாலி பையன். அவன் படிச்சுட்டு கிறிஸ்து பையன் பக்கா. அவங்க அப்பா அம்மாலாம் இந்த ஒயிட்டை கைட்டாத வாழ்ந்தவன் இங்கே தான் இருந்தாங்க, கறிக்கடையாண்ட. இந்த பசங்களோடு சேர்ந்து கேட்ரிங் சர்வீஸ் போகிறேன் அப்படின்னு போய் எங்கேயோ திருவேற்காடு பக்கத்தில் நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு போகலான்னு அந்த ஏரியில் போய் குளிக்க போய் ஏரியில் இழுத்துன்னு போய் சேத்துல போய் மாட்டிக்கிட்டான். அவருக்கு ஒரே பையன் தான், வேறு ஆள் இல்லை, ஒரு பொண்ணு. அவன் செத்து போயிட்டான். அப்போது அவரை கொண்டு வந்து இங்கே போட்டு வந்தாங்க. நான் ராத்திரியெல்லாம் உட்காந்து, ஏன்னா நம்ம சபைக்கு சேர்ந்தவர் இல்லை, பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்றதுனால ராத்திரியெல்லாம் கூட நான் உட்காந்துருந்தேன். மறுநாள் ஒருத்தர் வந்தார், அப்படி தூரமாக போய் அங்கே நின்னார். நான் சொன்னேன் வாங்க கிட்ட. ஐயோ நான் வரமாட்டேன், அவங்க வேறு சபை. யோ வேறு சபையானாலும் பக்கத்து சபையாக இருந்தால் செத்து போயிட்டான் ஒரு பையன், வாலி பையன், வந்து எட்டி பாருன்னா, ஐயோ நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டார். இன்றைக்கி நம்ம நிறைய பேரை இடைவெளியில் அப்படியே விட்டுட்டோம், ரொம்ப தூரமாக.
அவங்க யாரோ நான் யாரோ, அவங்க யாரோ நான் யாரோ, நான் இப்படி பரிசுத்தமாக்கும், நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், நம்ம நாமளே ஒரு வட்டம் போட்டு எல்லாரையும் ஒதுக்கிட்டு தூரமாகவே நின்றுக்கிட்டோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, அவன் துறவுகளை என்ன செய்தான்? வெட்டினான். வனாந்தரமாக இருக்கிற எல்லாத்துக்கும் துறவுகளை வெட்டினான், ஏரி குளங்களை வெட்டினான், தண்ணீரை சேமித்து வைத்தான். நம்ம வாழ்க்கையில் ஜீவ தண்ணீரை நாம் சேமித்து வைக்கிறவர்களாய் மாறும்போது நம்முடைய குடும்பம், நம்முடைய தனி மனித வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் செழிப்புள்ளதாய் மாறும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 26:18 கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. இதே வசனமெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகிடுறதுனால நான் போன தடவை கூட வசனம் நிறையா சொல்லலை. ஆதியாகமம் 26:18 என்ன சொன்னார்? தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டதுகளுமான துறவுகளையும் மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு என்ன செய்தா? நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் செய்ததை ஈசாக்கும் செய்கிறாரு. துறவுகளை வெட்டினான். தேசம் செழிப்பாக இருக்கணும், துறவுகளை வெட்டணும், ஏரிகளை குளங்களை உருவாக்கணும். ஆமாம், இந்த இப்போ பாருங்க, காவேரி என்பது குடகு தேசத்தில் கர்நாடக மாநிலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக அப்படி ஆரம்பிக்குது. அதுதான் விரிந்து பறந்து அதாவது தஞ்சாவூருக்கு வந்து கடலில் கலகுது. அது மழைக்காலங்களில் கரை புரண்டு ஓடுகிறது. அந்த தண்ணீரை சேமிப்பதற்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கும் கால்வாய்களை வச்சுருப்பாங்க. நீங்கள் கல்லணைக்கு போயிருந்தீங்கன்னா போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி அங்கே தான் போயிருந்தோம். திருச்சியில் ஒரு கல்யாணம், அதை முடிச்சுட்டு அங்கே போய் பார்த்தோம். அந்த கல்லணையில் ஒரு பெருசாக ரவுண்டாக கட்டி வச்சுருப்பான். இந்த பக்கம் கொள்ளிடம், இந்த பக்கம் காவேரி, இந்த பக்கம் வெண்ணாறு, இந்த பக்கம் அதாவது கொள்ளிட கால்வாய் அப்படின்னு 4 இருக்குது. 4 பக்கமும் தண்ணி போய்கிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமாக வந்தால் கொள்ளிடத்தில் தண்ணி விட்டுருவாங்க. அது எல்லாம் போய் கடலில் கலந்துரும். அதுக்கு மேலே அது வச்சுருக்க முடியாது. ஆனால் மீடியமாக இருக்கும்போது காவேரியில் போகும், வெண்ணாறில் போகும், கால்வாயில் போகும், கொள்ளிடத்தில் போகும். இந்த எல்லா இடத்துலையும் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த மடைக்கு சின்ன சின்ன கால்வா மாதிரி வெட்டி கட்டியிருப்பாங்க. அழகழகாக ஒரு தோட்டத்தில் பெருசாக இருக்குன்னா இது இப்படி திரும்பி போகும், இது நேராக போகும், இது இப்படி சைடில் போகும், அது அப்படி போகும். அப்படியெல்லாம் தண்ணீரை போயிட்டே இருக்கும். அந்த தண்ணி அவங்கவுங்க அங்கங்கே திருப்பி கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்போ தேசம் செழிப்பாக இருக்குன்னா நிச்சயமாக இதெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்குன்னா நம்ம ஜீவ தண்ணீர் உள்ள துறவுகளாக நாம் மாறணும். நம்முடைய குடும்பத்தை அப்படி வைக்கணும், நம் பிள்ளைகளை அப்படி வைக்கணும். நம் பிள்ளைகள் அப்படியா ஜீவ தண்ணீரை முண்டிக் கொள்ளுகிற தக்க அற்புதமான பிள்ளைகளாய் நாம் மாற்ற வேண்டும். அதுதான் ஆபிரகாம் செய்தான், அதுதான் ஈசாக்கு செய்கிறான். எப்படின்னா போயா நமக்கு என்னக்குது, அவன் வந்தால் நல்லது, இல்லைன்னா அது ஒரு காலம் கடவுளே விட்டுருவார். நீங்கள் எரேமியா 15ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அவர் சொல்லுவார், நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணாத, நீ ஜெபம் பண்ண கூட கேட்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு காலம். ஆனால் அது வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறா, என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என் ஜனம். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தை உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் துறவுகளாக, தண்ணீர் துறவுகளாக, தாகம் தீர்க்கிற துறவுகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுகிற காரியத்தை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் துறவுகளை வெட்டினா சும்மா அரசாள்றேன் வனாந்தரமா அது இருக்கட்டும், இதுவா அது இருக்கட்டும், அப்படியெல்லாம் கிடையாது. துறவுகள் அதுக்கேற்ற பயிர் வைக்கிற அந்த தண்ணீர் துறவுகளாய் மாற்றுகிறார் ராஜாவாக இருக்கிற காலத்தில். இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டுட்டோன்னா நம்ம அப்படியாய் மாற்ற வேண்டும். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை அப்படியாய் தேடுகிற அந்த அனுபவம், ஜீவ தண்ணீரை முண்டெடுக்கிற அந்த அனுபவம் இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ஆவியான உணர்த்துறார். அதில் ஒரு வார்த்தை இருக்கிற வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. யோவான் 10:10 என்ன சொல்கிறாருங்க? வரான், நானோ அவைகளுக்கு என்னவா இருக்கிறேங்க? ஜீவன் உண்டாயிருக்கவோ அது என்ன பண்ணுதாங்க? பரிபூர்ணம் அடைய கண்ட. தண்ணி இருந்தால் தான் பரிபூர்ணம். விசுவாசத்தில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்கு பரிபூர்ணம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளும் வறட்சியான ஆட்களாக, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதாவது துறவுகளைப் போல, தண்ணீர் துறவுகளைப் போல இருக்கும்போது அநேகர் நம்மை தேடி வர, ஆத்துமாக்களை தேடி வர, அவர் அண்டை திருப்புவதற்கு கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. வாழுகிற காலத்தில் எதையாவது சரியாக வாழ்ந்து சரி செய்யலைன்னா ஒன்றுமில்லாத நம்ம போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்கள், அடுத்தது 5வது என்ன சொல்கிறார் பாருங்க. 5வது உசியா ராஜா எப்படி இருக்கிறார் பாருங்க. 5வது 26:13 என்ன சொல்கிறார் பாருங்க. 13
அதான் 26:13 சொல்கிறாரு. என்ன சொல்ல பாத்தி போடுப்பா. இவர்கள் கையின் கீழே சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோட யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை அவருக்கு என்ன இருந்ததா? பெரிய இராணுவம். எப்படிங்க? எத்தனை பேருங்க? நல்ல கவனிங்க. நம்ம இந்தியாவில் இப்போ அந்த அளவுக்கு லெவலில் மாறினே வருதுன்னு வச்சுக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாரு? பராக்கிரமத்தோட யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை. அப்போவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவன் சேனை எப்படி பெருசாக இராணுவத்தை வச்சுருந்தான் அப்படின்னா, பெரிய சேனையாய் 3,00,000 பேர். இராணுவன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அவ்வளோ சர்வசாதாரணம் இல்லை. இராணுவத்தை எவ்வளோ உருவாக்குறோமோ நம்முடைய பெரும் பங்கு அந்த பணமோ எல்லா காரியம் 1/3 பங்கு இராணுவத்துக்கு அதாவது ஒதுக்கணும். அப்படி தான் நம்ம சேனையை நம்ம வளர்க்க முடியும். இதில் அவன் வெறும் கால் ஆட்கள், இதுக்கு யானைப்படை, குதிரைப்படை, வில்வீரர், இதெல்லாம் அந்த காலம். நான் இந்த காலத்தில் எல்லாமே AK-47 துப்பாக்கி, காலாட்படை வச்சுருப்பான், குதிரைப்படை வச்சுருப்பான், கப்பல் படை வச்சுருப்பான், நீர்மூழ்கி கப்பல் வச்சுருப்பான், அணுகுண்டு வச்சுருப்பான், விமானம் படை வச்சுருப்பான். எல்லாமே இப்போ நம்ம இந்தியாவில் வைக்கணும்னா இது ஏகப்பட்ட பணத்தை நாம் சேமித்து இராணுவத்தை பலப்படுத்தி வச்சுருக்கணும். அந்த இராணுவம் பல கட்டங்களாக வச்சுருப்பான்ல, அதுபோல் உசியா ராஜா அந்த காலத்திலே 3,07,000 பேரை வச்சு பெரிய சேனையாக இருந்தான். இப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய சேனை அப்படின்னு சொல்கிற குடும்பத்தை நாம் பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் போர் வீரர்களாய் மாற்றும்போது தான் 4 பிள்ளை இருக்குதுன்னா நம்ம 4 பிள்ளையோ 4 சேனைகளாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வாழ்க்கை அதுதான். உலகத்தில் சண்டை போடுறதுக்கு இருப்பான். எங்கள் பங்காளி 10 பேர் இருக்கிறான், அச்சாலாம் அவ்வளோதான், அதெல்லாம் சொல்லிடலாம். அது இல்லை, 4 பிள்ளைகளும் போர் வீரர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், பாடுகிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், தேவனுடைய காரியத்தில் உதவி செய்கிறவர்களாய், அப்போ போர் சேனைகளாய் மாற்றுகிற காரியத்தை பெற்றோராயிருக்கிற நாம தான் அதை செய்யணும். அல்லேலூயா. இப்போ நாம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம் பிள்ளைகள் சோதாவே இருக்க எல்லா இடத்துலையும் போய் ஒன்றுமே இல்லாத பிசாசுக்குள்ளே மாட்டி அரிஞ்சு எப்படியோ போயிடும்போது நம்ம பார்த்துக்கிட்டு சோத்திரம் அவன் செஞ்ச பாவத்துக்கு அணியா அப்படின்னாலாம் சொல்ல முடியாதுல்ல. இப்போ பாருங்கள், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம் பாருங்க. என்ன சேனையோடு வரான் பாருங்க. பெரிய சேனை நமக்கு இருக்கணுமா? அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நீ என்னிடத்தில் என்ன செய்கிற வருகிறாய். 1 சாமுவேல் 17:45. நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின், அதாவது அழகா சொல்றான், அதாவது இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இந்த தீவிரவாதிங்க சொல்லுவாங்க, ஒருத்தனை உருவாக்கி வச்சா இவன் ஒரு அணுகுண்டுக்கு சமம். அவனுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுத்துருப்பான், தப்பிக்கவும் கற்றுக் கொடுப்பான், சாகவும் கற்றுக் கொடுப்பான். போய் சேர்ந்தானா ஒரு ஆளை சுடுறதுக்கு ஒரு துப்பாக்கி பிரயோகப்படுத்த மாட்டான். ஒரு துப்பாக்கியில் ஒரு சும்மா சிம்பிளாக சொல்கிற ஒரு 25 குண்டு இருக்குதுன்னா 25 குண்டை 25,000 பேரை கொல்றதுக்காக பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். நல்ல கவனிங்க. அவன் அந்த ஜனமான இடங்களில் போய் குண்டு வைக்கிறது எல்லாம் பண்ணுறதெல்லாம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இந்த கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ பட்டயத்தை எடுத்துக்கிட்டு பெரிய ஈட்டியை பெருசாக பிடிச்சிட்டு வந்து என்னை கொல்றதுக்கு வரேன், நான் அதெல்லாம் வரலப்பா. என்னுடைய பட்டயம் என்னுடைய இராணுவம் எங்கே இருக்குது அப்படின்னா, அவன் சொல்கிறான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வர, கேடகத்தோடு வர, ஆனால் நான் எப்படி வரேன்னா, நீ நிந்தித்தியே அந்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனுடைய கர்த்தர். நீ நிந்தித்த ஒரு சாதாரண ஆள் இல்லை, உலகத்தையே படைச்ச அண்ட சராசங்களை படைச்ச இராணுவத்தின் தேவனே சோல்ஜராக இருக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்கிற தேவதூதர்கள் இருக்கிறாங்க, அந்த சேனையோடு தான் நான் உங்ககிட்ட வரேன். அப்போ சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன். அப்போ 4 பிள்ளை இருக்குதுன்னா இந்த 4 பிள்ளையும் உன்னுடைய பெரிய இராணுவமாய், விசுவாச வீரர்களாய், விசுவாச கனி கொடுக்கிறவர்களாய், விசுவாசத்தில் போர் செய்கிறவர்களாய், விசுவாசத்தில் பிசாசை எதிர்க்கிறவர்களாய், விசுவாசத்தில் வியாதிகளை மாற்றுகிறவர்களாய், விசுவாசத்தில் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாய் நீங்கள் மாற்றும் போது அது உங்களுக்கு பிரயோஜனமாய் மாறும். அல்லேலூயா. ஏதோ வந்தங்க, ஆமாம், வந்த சோத்தை சாப்பிட்டு விதி வந்தால் நான் என்ன செய்கிறேங்க, செத்து போயிடுவோங்க. அது எல்லாருக்குமே ஈஸி தான்.
அது எல்லாருக்குமே ஈஸி தான். ஒரு அம்மா இருக்குதாங்க இங்கே, உங்களுக்கு கூட தெரியும், பக்கத்துலேயே தான் இருக்கும், எந்த வியாதியும் இல்லை, சாந்தி அம்மான்னு இருக்கும். இதான் போனால் யாருன்னா காசு கொடுத்தா நான் 100 ரூபா கொடுத்து, தம்பி இல்லை நீ 10 ரூபா வச்சுக்க, ஒரு சிக்கன் 65 வாங்கினுவா, உக்காந்து நிம்மதியாக அவ்வளோதையும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சார் சாப்பிட்றியா சாருன்னு கேட்டு போயினே இருக்கும். நீங்களும் நானும் செய்ய முடியுமா? நல்ல கவனிங்க, சில வியாதிகள் கிடையாது, நல்ல திருப்திகரமாக எங்கே படுக்குது எங்கே தூங்குது அதெல்லாம் தெரியாது எனக்கு, இங்கே தான் இருக்கும். வரும் ஆனால் ஜெபம் பண்ணு, காலையில் ஒரு தரம் அந்த வாசல் இன்னும் ஜெபம் பண்ணு, சாயங்காலம் போகும்போது எல்லாத்தையும் டாக்டர்லாம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு முறை ஜெபம் பண்ணிருக்கும். பாருங்கள், ஒரு சின்ன ஜெபம் அந்த மகளை காப்பாற்றுகிறது. நீ ஆராதித்து ஜெபம் பண்ண உன்னை காப்பாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. இப்போ இவன் கேட்டான், நீ பெரிய ஆள்றா, ஆனால் நான் உன்ன மாதிரி ஈட்டியெல்லாம் தூக்கிடுவேன், ஒரு ஈட்டியை தூக்கினா நான் அந்த ஈட்டியோட கீழே உயிர்ந்துருவேன், அது எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் யாராக இருக்கிறேன்? பெரிய இராணுவத்தை வச்சிருக்கிறேன், பெரிய சோல்ஜராக இருக்கிறேன், எனக்கு பெரிய இராணுவம் இருக்குது. அது என்ன இராணுவம்? எங்கள் அப்பாவாக இருக்கிற இயேசுவானவர், அவரோடு இருக்கிற ஏஞ்சல்ஸ், அவரோடு இருக்கிற தேவதூதர்கள், அவங்க எல்லாம் என் பக்கத்தில் இருக்கிறாங்க. நான் தனியாக வரலடா, உனக்கு தெரியல, நான் உள்ளே வந்து நான் உன்னை கொன்று உன் தலையை கொன்று என் ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு. அதுதான் அந்த சேனை. அல்லேலூயா. நீ வளர்ச்சி அடையும் போது இந்த சேனையெல்லாம் பின்னாடியே வர்றதை நீ பார்க்க முடியும். நீ வளரல, நீங்கள் ஜெபிக்கலை, நீங்கள் விசுவாசம் இல்லை, நீங்கள் சாக்கு போக்கெல்லாம் சொல்லி கதையெல்லாம் சொல்கிறீங்க. நீ சின்ன பையனாக இருக்கும்போது இப்படி ஒரு பையன் உட்காந்துக்கிறான்னா, இவன் சரியாக வரலன்னா இவனை ஒரு அடி அடித்து இவனை சண்டே கிளாஸில் உட்கார வச்சு சத்தியத்தை கற்றுக்கணும். நீ சொல்லணும், என் பிள்ளை எப்படி தாங்க, நீ எல்லாம் அடிக்காதீங்கன்னா அவன் வளர மாட்டான், அவன் படிக்க மாட்டான், அவன் கெட்டு போயிடுவான். வாத்தியார்கிட்ட கூட நீங்கள் போய் சொல்லுங்கள், நாங்கள்லாம் வாங்கின அடி எங்களுக்கு இன்னும் கூட மறக்கலை. அப்படி டேபிளில் படக்க வச்சுட்டு இவ்வளோ பெரிய பெரம்பு எடுத்து அடிச்சார்னா எக்ஸ்போர்ட் வராது வாத்தியார் முதுகில். எங்கள் அப்பா சொல்லுவார், படிக்கலன்னா இன்னொரு எக்ஸ்போர்டு சார். நீங்கள் சொல்ல முடியுமா இன்றைக்கி வாத்தியார, என் பிள்ளை நீ எப்படி அடிச்சுன்னு ஒரு கத்தி எடுத்துன்னு போய் நிடுவான். இதெல்லாம் பிடிக்கல. நம்ம கண்டிப்பு இருக்கும்போது நிச்சயமாக அப்போது சேனையாக உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. உன் பிள்ளைகளை எப்படியாய் நல்ல பெரிய இராணுவமாய் மாற்றி விசுவாசத்தில் வீரர்களாக இருக்கணும். உலகத்தில் சண்டை போடுறது அது அப்புறம் கதை. விசுவாசத்தில் வீரர்களாய், ஜெப வீரர்களாய், வேதம் வாசிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், பரிசுத்தராய், உண்மை உள்ளவர்களாய், உத்தமமானவர்களாய், நீதி உள்ளவர்களாய் இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ உலகத்தில் போய் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக என் பிள்ளை நல்லா கத்தி அப்படியே சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஆண்டவர் மை. உன் விசுவாசம் அவனை நடுங்கச்சி. அமெரிக்காவில் இருக்கிற பில்லி கிரஹாம் அவர் இறந்துட்டார். அவர் முழங்கால் படிட்டு அன்றைக்கு ஆபிரகாம் லிங்கனே பயப்படுவாராம். அமெரிக்கா ஜனாதிபதியார் ஆபிரகாம் லிங்கன் எப்படி பயப்படுறாரு? வில்லியம் அந்த பில்லி கிரஹாமுக்காக அவர் ஜெபம் பண்ணுறாருன்னா இவன் பயப்படுவான். ஐயோ அந்த மனுஷன் முட்டி போட்டார்னா அமெரிக்காவே நடுங்கும். அவ்வளோ பெரிய ஜெப வீரர். இன்னைக்கு நீயும் நான் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ 6 பாருங்க, 2 நாளாகவும் 26 14 வாசிங்க. 2 நாளாகவும் 26 14 என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க. நம்ம சீக்கிரம் போடு பாருங்க. இவன் சொல்றா, இந்த சேனையில் உள்ளவர்கள் எல்லாம் உச்சியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராவையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா. இது என்ன அப்படின்னா, இராணுவம் வச்சிருந்தான். இராணுவத்துக்கு நிகராக பெரிய ஆயுத சாலையை உருவாக்கினான். இந்த கவனிங்க, அந்த கேடகம் ரைட்டு, ஈட்டி ரைட்டு, தலை சீரா தலையில் போடுறது ரைட்டு, மார்க்கவசம் பாதுகாப்பு கவசம், அது கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், வில்லுகள், இது ஈஸி. கல்லெறிகிற கவன்கள் இருக்குது இல்லை, அன்றைக்கே பீரங்கி தயாரித்து வச்சிருந்தவன் உசியா ராஜா. அல்லேலூயா. இந்த சின்ன கல் வச்சு கவனில் அடிக்கிறது வேற, அது குருவி ஓடுறது காக்கா ஓடுறது. ஆனால் கல்லெறிகிற கவன்களை அப்படின்னா அன்றைக்கே கல்லை தூக்கி போட்டு கல்லையே அதாவது வெடிமருந்தாக மாற்றி ஒரு கல்லை இழுத்து விட்டான்னா இந்த கல் போய் எந்த செவத்தில் இடிக்குதோ அது அங்கே இருக்கிற செவரு அப்படியே 2ஆக உடைகிற காரியத்தை அன்றைக்கே உசியா ராஜா செஞ்சு வச்சிருந்தா. இன்னைக்கு ஒருவேளை இராணுவம் பீரங்கி அதெல்லாம் சொல்கிறேன் இல்லை, அன்னைக்கு அதை செய்தான். அப்போ இது இங்கே என்ன சொல்ல வருது? பெரிய ஆயுத சாலை. நம் ஆயுதங்கள் பரிசுத்த காரியம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், இதில் இல்லை, ஆனால் எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு காரியம் அதில் இருக்கிறார். ஆமாம், பவுல் எழுதுவார் அந்த வார்த்தையை. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். 4ஆம் அதிகாரம்
அதாவது அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார். 1 கொரிந்தியரா 2 கொரிந்தியரில் என்ன சொல்லுவார்? எங்களுடைய போர் ஆயுதங்கள் அது இருக்குதா பாருங்கள். 1 கொரிந்தியர் 4 இங்கே இருக்குது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் அது சொல்லுவார். அவர் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தும் போது ஒரு நல்ல வார்த்தை பேசுவார். எங்களுடைய போர் ஆயுதங்கள் அதாவது ஈட்டியும் கேடகமும் கிடையாது. அது எதுவாக இருக்குது அப்படின்னா, அதாவது தேவனுடைய ஆளுகையை செய்கிற அந்த பலமோ அந்த விசுவாசம் தான் எங்ககிட்ட இருக்குது. அதுதான் எங்களுடைய போர் ஆயுதமாய் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவார். அப்போது என்ன அர்த்தம்னா, நீங்கள் பெரிய ஆயுதசாலையை உருவாக்குறது எப்படின்னா, வார்த்தையை கொண்டு பேசினா, அதாவது இந்த வார்த்தை ஒருவனை மாற்றுகிறதாய் இருக்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை நீ மாற்றணும். உசியா அதை தான் செய்தா. போர் வீரர்களை மாற்றினா, ஆயுதசாலையை உருவாக்கினா, வில்லுகளை உருவாக்கினா, அதை கவன்களை உருவாக்கி அடிக்கிற அளவுக்கு பீரங்கி போல பெரிய காரியங்கள்லாம் செய்து வைத்தானே. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதை கொஞ்சம் வாசிங்க. அதாவது எரேமியா 46ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. எரேமியா 46ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் இருக்குதா பாருங்க. இல்லைம்மா, எரேமியா 46:3-4 கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள். 4வது வசனம், குதிரை வீரரே குதிரைகளின் மேலே சேனங்களை வைத்து ஏறி தலை சீராவை அணிந்து கொண்டு நில்லுங்கள். ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்து கொள்ளுங்கள். துலக்கி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை அதாவது ரெட்டிப்பாய் மாற்றணும். விசுவாசத்தை இப்போ ஏன் நீங்கள் இந்த கொஞ்சம் பீச் ரோட்டுக்கு போனீங்கன்னா, தலைமை செயலகத்துக்கு முன்னாடி காலையில் ஓடிக்கிட்டு இருப்பான் இராணுவமெல்லாம். குதிரை ஓடின்னு இருக்கும், ஆளுங்க ஓடி இருப்பான், அவன் கத்தின்னு இருப்பான். அவன் அப்படியே பேசுனான்னா டிப்பான், டக்கு நடப்பான், ஓடுவான், ஓடியாருவான், குதிரையை ஓட்டுவான் ஓடியாருவான். ஏன்னா இராணுவக்கு இப்போ சண்டை போடுற வயசு இல்லை. ஆனால் என்றைக்காவது ஒரு நாளாக வரும்போது அவன் கால், அவனுடைய கை, அவனுடைய எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். அவனுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டா கூட அவன் ஆரோக்கியமாக ஓடுறதுக்கான காரியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்கிறாரு. அதாவது ஈட்டிகளை துலக்கு, அது மங்கி போயிடக்கூடாது. என்றைக்குனாலும் போர் வரும். எதிராளியை முடங்கடிக்கிறதுக்கு நீ அந்த ஈட்டியை சரிப்படுத்து. உன் விசுவாசத்தை வளர்த்துக்க, உன்னுடைய நம்பிக்கை வளர்த்துக்க, உன்னுடைய வேத வாசிப்பு அன்றாட வாசி, உன்னுடைய ஜபத்தை அடிக்கடிக்கு செஞ்சுக்கிட்டு ஜப ஜூபத்தில் நீ அப்படியே காணப்படு. எப்பவும் பிசாசு வருவான். எப்படி வருவான் யாருக்குமே தெரியாது. என்னைக்கு எந்த மூலையில் எப்படி பிசாசு வந்து காலை உடைப்பான், கை உடைப்பான், அதெல்லாம் தெரியாது. மீஞ்சூரில் ஒரு பாஸ்டர், நானும் அவரும் ஒரு ஊழியர் கூடத்துக்கு போகிறோம். 2 பேரும் காரில் தான் வந்தோம். பக்கத்தில் உட்காந்து பேசின்னு சிரிச்சுக்கிட்டு வந்தோம். அவர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறிக்கிட்டு நான் இங்கே வந்தேன். அவர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி அவருக்கு போயிட்டார். மறுநாள் செய்தி வருது, ஐயா கால் உடஞ்சிட்டார். எப்படி உடஞ்சார்? மழை பெய்யுது. இது மாதிரி மழை பெய்யும் போது அவர் ஏதோ பண்ணி ஒரு பெஞ்சை போட்டு ஏறி மேலே அதை அடைக்கிற போது அடைச்சிட்டு கீழே வரும்போது கால் வழுக்கி கீழே விழுந்து 70 வயசுலேருந்து இங்கே பெருசாக இடுப்புலேருந்து 4 கீரல் விட்டு போச்சு. இப்போ படுக்க வச்சுக்கிறாங்க. ஒரு மாதமாக பெல்ட்டை போட்டு இழுத்து, அதாவது ஆப்ரேஷன் வேண்டாம், பெல்ட்டை போட்டு நல்லா டைட்டாக கட்டி உட்காந்து அதிலே படுக்கையிலே எல்லாம் சாப்பாடு, எல்லாம் டாய்லெட்டு, மோஷன் எல்லாம் போகிற மாதிரி அவர் சொல்கிறார். என்ன பிசாசு தள்ளானா ஏசுனார் தள்ளானா தெரியலையா அப்படின்னார். நான் சிரித்தேன். விசுவாச வீரனாக இருக்கிற ஊழியக்காரன், நீ அப்படியெல்லாம் ஏசுனார் மேலாம் பழி போடாத. நீ யார்? உன்னை ஆளே இல்லாதப்போ நீ யார் மேலே போக சொன்னது? உன்னை இல்லையா? ஒழுகுதே எல்லா பொருளும் நனிதேன்னு நான் போனேன். சரி, யாரையானா கூட வச்சுக்கிட்டு இல்லை ஏறணும், அது கூட இல்லாத நீ தனியாக போய் ஏன் உழுந்த? இப்போ அது பிசாசு தானே செஞ்சான். நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த. யார் மூலியமா எப்படி பிசாசு வருவான்னு யாருக்கும் தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போது நீ எப்படி இருக்கணும்? ஈட்டிகளை துலக்கு. நேற்று இருந்த ஜெபம் இல்லை, இன்றைக்கி மறுபடியும் ஜெபம் பண்ணு. நேற்று இருந்த விசுவாசம் இல்லை, இன்றைக்கி மறுபடியும் விசுவாசி. நேற்று இருந்த சத்தியத்தை வாசி, இன்றைக்கி மறுபடியும் வாசி. நேற்று இருந்த அதை ஆராதனை, இன்றைக்கி மறுபடியும் ஆராதனை செய்ய. நேற்று இருந்த காரியத்தை போல் ஆராதனை இன்றைக்கி வாரம் வரும், அடுத்த வாரம் வர தேவையில்லை. அப்படி இல்லை, மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து பாரு. கர்த்தர் உன் ஈட்டி எப்போதுமே கூர்மையாக இருக்கும். பிசாசை நீ மேற்கொள்ள அது உனக்கு போர் ஆயுதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுறோம், மற்ற நேரத்தான் தூங்கிடுறோம். பைபிளே வாசிக்கிறதில்ல, நமக்கு பைபிள் பற்றியே தெரியறதில்ல. ஆமாம், ஒருத்தர் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கிறாரு, ஐயா கடந்த காலங்களில் பைபிள் காலேஜ் எல்லாம் சர்ச்சில் வச்சு நடத்தினேன், மறுபடியும் நடத்த மாட்டியா? நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன். ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு கொடுக்குறேன். ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிங்க, ஒரு பைபிள் ஸ்டடியை கற்றுக்கிட்டோம், ஊழியம் போய் சேட்டேங்கண்ணா.
அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு 10 பேரை சேர்த்து அவர்கிட்ட கொடுத்தா அவர் டீச்சிங் பண்ணி அந்த பாடத்தை எடுத்து போய் எங்கேயாவது ஊழியம் செய்யுங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்று தான், அதனால தான் அதை நிறுத்திட்டேன். நீங்கள் போய் படிங்க, பாடுங்க, ஊழியம் செய்யுங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஆல்ரெடி உடனே சொல்கிறான், நான் படிச்சுட்டேன், இனிமேல் பாஸ்ட்டுக்கு இங்கே என்ன வேலை, ஒரு வயசு ஆகிடுச்சு, அவர் ஒதுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு கோவம். படிச்சுட்டே போய் ஊழியம் செய்யா சொல்லுவான். இல்லை பிள்ளை வளர்ந்துட்டேன் என்ன பண்ணுவான், போய் பிழைச்சிட்டு எங்கன்னா வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்றா போடான்னா அதை விட்டுட்டு நீ வெளியே போடு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னா அதுதான் கோவமே வரும். அதனால் அதை நிறுத்திட்டேன். இப்போ மறுபடியும் ஜனவரிக்கு வரும். அதனால் நீங்கள் எல்லாம் படிங்க. உங்களுக்கும் மறுபடியும் சொல்கிறேன், படிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு ஊழியம் செய்யணும். ஏதாவது போய் ஊழியம் செய்யுங்க, எங்கேனா போய் ஊழியம் செய்யுங்க. நேராக படிச்சுட்டு பாஸ்டர் நீ இறங்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா, அப்படி தானேப்பா? நிறைய பிரச்சனை தான் இருக்கு. படிச்சு அதான் பிள்ளை வளர்ந்துட்டா கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பொண்டாட்டி அவன் போனோம். முதல்ல அப்பா அம்மாவை தூக்கி போய் வெளியில் போட்டு நானும் என் பொண்டாட்டி தான் இருப்பேன், நீ ரோட்டில் போய் உட்காரு, உனக்கு என்னத்துக்கு வயசாண்டா அப்படின்னா அப்பா அம்மா கோவரமாக வராது. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான், அதனால தான் அதை செய்யலை. ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்து மறுபடியும் அந்த பைபிள் காலேஜை இங்கே ஆரம்பிக்கிறதுக்காக நான் திட்டம் வச்சுருக்குறோம். கர்த்தருக்கு கடைசியாக முடிக்கலாம், 5 நிமிஷம் இருக்குது. கடைசியாக 7வது காரியம் என்ன சொல்கிறாரு பாருங்க. 26:15 வாசிங்க. 2 நாளாகும் 26:15. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகளின் மேலும் நின்று அம்புகளையோ பெரிய கற்களையோ பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்பட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாய் மாறிற்று. அவன் செய்வதெல்லாம் எப்படி? 7வது காரியம் பாருங்க. பெரிய எந்திரங்கள், இன்னைக்கு இராணுவத்தில் செஞ்ச எந்திரத்தை அன்றைக்கே செஞ்சுக்கிறான். என்ன எந்திரம் அங்கே பாருங்கள், நின்று அம்புகளை பெரிய கற்களை பிரயோகிக்கத்தக்கதான எந்திரம். பெரிய கல்லை தூக்கின்னு போகிறதே கஷ்டம். தஞ்சாவூருக்கு போனால் அந்த ராஜராஜ சோழனுடைய அந்த கோயிலுக்கு போய் நின்று பார்த்தோம். அது அவன் கட்டினான். ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதை இந்து கோயிலாக மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அது உள்ள பெரிய லிங்கத்தை வச்சுக்கிட்டாங்க, ஒரு மாடு பெரிய உருவத்தை வச்சு அது அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது, சரி போய் பார்க்கலன்னா ஒரே ஒரு கல் நம்ம சர்ச்சி இதோட அது எப்படி எடுத்துன்னு போனால் அந்த காலத்தில் நம்ம சர்ச்சை அகலத்துக்கு இருக்காங்க ஒரு பெரிய கல், ஒரே கல் அந்த கோபுரத்து மேலே நிற்குது. ஒரு தொலை இல்லை, ஒரு காரியம் இல்லை. இந்த கோபுரத்தை அப்படியே கட்டி அது மேலே தூக்கி வச்சான். எத்தனை பேர் செத்தான், எப்படி ஏற்றினா, எத்தனை மரத்தை வெட்டி அதை எப்படி இழுத்தான், அதுலேருந்து உழுந்து எத்தனை பேர் மாண்டா, அதெல்லாம் தெரியல. போய் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறார். இன்ன வரைக்கும் அசையாத இருக்கு. காற்று வெயில் மழை எது வந்தாலும் அசையாத நம்ம சர்ச்சை அகலத்துக்கு அவ்வளோ பெரிய அந்த கோபுரத்து மேலே பெரிய கல், ஒரே கல். இன்னைக்கு நம்ம ஆச்சரியமாக இருக்கிறோம். அன்னைக்கு அவன் சொன்னான், உசியா என்ன சொல்கிறாங்க, அதாவது மேலே நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள். நம்ம பிள்ளைகளை எப்படி ஆக்கணுங்க, நிபுணராய் மாற்றணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் தான் இன்னைக்கு, யூதர்கள் தான் இன்னைக்கு நிபுணர்களாய் உலகம் முழுவதும் இருக்கிறான். அவர்கள் கொண்டு வந்தது தான் நாம் வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். செருப்போட கற்றுக்குதுன்னு அவன் தான், ஆமாம் பாட்டு பாட கற்றுக்குதுன்னு அவன் தான், சட்டை போட்டு பாக்கெட்டு வச்சு ஆமாம் பேனா வைக்க கற்றுக் கொடுத்தவனு அவன் தான், பேங்க் உருவாக்கி வச்சவனு அவன் தான், மயக்க மருந்து உருவாக்கணும்னு அவன் தான், இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் கப்பலை உருவாக்கணுமே, ஃப்ளைட்டை உருவாக்கணுமே எல்லாம் அவன் தான். ரைட் சகோதரர்கள், யார் ஒரு பாஸ்டருங்க பிரசங்கம் பண்ணுறாரு, நாம் வருங்காலத்தில் எலியா எப்படி அக்னியில் பறந்து போனார் அதுபோல் நாமும் புதிய ஏற்பாட்டில் இயேசு வரும்போது வானத்தில் பறந்து போனால் அந்த பிரசங்கத்தை கேட்டு அவங்க 2 பசங்க எப்படி பறப்போம் அதை ட்ரெயில் பண்ணி பார்க்கணுன்னு உருவாக்கணவங்க தான் ரைட் சகோதரர்கள். இன்றைக்கி அவங்க தான் எல்லாமே உருவாக்கணும். லைட்டை கண்டுபிடிச்சி அவன் தான், எல்லாமே அவங்க தான் கண்டுபிடிச்சா. இப்போ நம்ம பிள்ளை எப்போ பார்த்தாலும் மக்கா இருக்குது. எப்படி என்ன மாதிரியே இல்லையே இவன். அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம், எப்படி சொல்கிறேங்க, என்ன மாதிரியே இல்லை, என் பொண்ணு என்னை விட மோசம், நானே வாலிபத்தில் 10 முறை கண்ணாடி நின்று பார்த்து மேக்கப் பண்ணுவேன், இந்த சனியம் குளிக்கவே மாட்டேன்து, இப்படி சொல்கிறோம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உசியா ராஜா அவனுடைய ஆளுகையில் எப்படி இருந்தாங்களாங்க, நிபுணர்கள் தொழிலாளிகளாய். இன்னும் சொல்கிறாரு, அந்த நிபுணர்கள் தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்கள், அவர்கள் அதாவது உண்டாக்கின யோசித்து உண்டாக்கின எந்திரங்கள். அடுத்த காரியம் சொல்கிறாரு, அவன் எருசலேமில் உண்டாக்கினான். எந்திரத்தை பிரயோகப்படுத்துகிற, பீரங்கை பிரயோகப்படுத்துகிற, அம்புகளை பிரயோகப்படுத்துகிற அந்த பெரிய பெரிய உருண்டை கல்லை உருவாக்கி அதை உடைச்சி அதை ரவுண்டாக்கி அழகா
உருவாக்கி அது போய் அடித்தவனுடைய மண்டை உடையிற அளவுக்கு பிரயோகம், அந்த பலத்தை இழுத்து வைக்கிற அந்த ரப்பரோ அல்லது ஏதோ கயிறோ அவன் இழுத்து அடிக்கும்போது எப்படி போகும், அது எல்லாம் உருவாக்குற நிபுணர்கள் இருந்தான். உன் பிள்ளைகள் அப்படியாய் மாற்ற நீ கட்டாயம் ஜெபித்தா நீயே ஒரு பெரிய தொழிற்சாலையாய் மாறிடுவேன். அல்லேலூயா. நான் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பிரத்யோகமாக ஜெபம் பண்ணுறதே இல்லையே. நம்ம வளர வளர நிறைய பேர் பிள்ளைகளோட மனம் விட்டு பேசுகிறதே இல்லை. இருக்குதாங்க? உன் பிள்ளையோட மனம் விட்டு பேசுகிறீங்களா? உட்காந்து வாடா தம்பி, எப்படிங்கிற மாமா மகளே வா உட்கார், எங்கே போயிருந்தேன் இன்றைக்கி, சாப்பிட்டியா, என்ன சாப்பாடு கொடுத்தாங்க, இதெல்லாம் கிடையாது. வந்த உடனே ஆய் எப்படிங்கிற டாடி, எப்படிங்கிற மாமி, முடிச்சுட்டு கொஞ்சம் கேட்டு நேராக போய் உட்காந்து ஃபோன் எடுத்து அப்படியே தலையை வளர்த்துக்கு உட்காந்துக்குது. நீங்களும் ஒரு ஃபோன் எடுத்து ஒரு நீ இல்லைன்னா அப்படி ஒரு சீரியல் பார்த்துட்டு அப்படி உட்காந்து, அவ்வளோதான் நம்ம உறவு. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் உறவு. என்றைக்காவது உட்காந்து அவங்ககிட்ட 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசி அவன் காரியம் என்ன, அவன் எப்படி இருக்கிறான், என்ன சூழல் இருக்கிறான், என்ன அவனுக்கு விருப்பம், என்ன அவனுக்கு பிரியம், என்ன படிக்கணும், என்ன எதிர்பார்ப்பு, எதுவுமே பேசுகிறதே இல்லை நம்ம. இவன் பாருங்க ஏன்டா பண்ணிட்ட பாருங்க, அவர் சொல்கிறாரு எந்திரங்களை உருவாக்கினான், நிபுணர்களை உருவாக்கினார். நம்முடைய பிள்ளைகளை நிபுணர்களாய் மாற்றுவது உங்கள் கரத்தில் தான் இருக்குது. ஆமாம், அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும், அணைக்க வேண்டிய நேரத்தில் அணைக்கணும், செல்லம் கொடுக்குற நேரத்தில் செல்லம் கொடுக்கணும், உதவி செய்யறதில் உதவி செய்யணும், அவனை தூக்கி விடணும். அதான் சொல்கிறா, எந்திரங்களை அவன் எருசலேமில் உண்டாக்கினா அப்படியே அவன் கீர்த்தி எங்கே போதா, எங்கே போதா, எங்கே போதாங்க, வெகு தூரம். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்துங்க, வாய்க்கும். அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அது என்ன வாயிட்டுது. நீ வளர வளர ஜெபிக்க 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 வளர்ச்சி அடைய 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 உனக்கு வெளியரங்கமாய் மத்தேயு 6:6 வார்த்தையின்படி எல்லாமே நடைபெறும். அல்லேலூயா. அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அப்போது வெளியரங்கமாய் உனக்கு அவர் என்ன செய்வார், உலகம் முழுவதும் பரம்போம். என்னையா செத்து போயிடுவான்னு நினச்சோம், என்ன மாதிரி மாறிட்டான், இந்த கடலில் முழுகிடுவான்னு நினச்சோம், கடலெல்லாம் மாறி ஒரு வீடு வாங்கிட்டானே, என்னப்பா இவன் வாழ்க்கையே முடிஞ்சுன்னா நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டான், வெளிநாட்டுக்கு போயிட்டான், இது எப்படியா. மேலக்கிறவர் கண்ணில் பார்க்குறாரு, நீ அறையில் அழறையே அந்த அழுகை மேலக்கிறவர் பார்க்குறாரு. இங்கே தனி மனிதனாக இந்த அழணும், இந்த அறை வீட்டுக்குள்ளே கண்ணீர் விடணும், இந்த அறை வீட்டுக்குள்ளே பிளான் போட்டு ஜெபிக்கணும், இந்த அறை வீட்டுக்குள்ளே எந்திரங்களை உருவாக்குறதுக்கான நிபுணராய் உன்னுடைய பிள்ளைகளை மாற்றி அவர்களை உருவாக்கும் போது உன்னுடைய கீர்த்தி வெகு தூரம் என்ன செய்யுங்க. ஒசியா அதைத்தான் செய்தான். அதான் சங்கீதம் 1:3 வசனம் என்ன சொல்லுது, 1வது வசனத்திலே வாசிங்க, என்ன சொல்றாருங்க. துன்மாருடைய வழியில் நில்லாமலும், துன்மாருடைய ஆலோசனை நடவாமலும், பாயுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் என்ன செய்யணுமா, பிரியமாயும் இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எங்கே போகிறான், இப்போ இதெல்லாம் செஞ்சானா அடுத்த காரியம் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பா. அவன் இருங்க, அவன் இல்லை, அவன் அடுத்தவனை கை காட்டுறதை எடுத்துட்டு இவன் இப்போ பாருங்க, அவன்றதை எடுத்துருங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம், வலது கை எப்படி வச்சு பாருங்க, நான் செய்வதெல்லாம். இப்போ அவனை காட்டுறோம் ஈஸியாக இருக்கும். உனக்கு தான் பிரச்சனை பண்ணார் தெரியுமா, கோயிலில் உட்காந்துங்க, புருஷனை போய் வீட்டில் போய் சண்டை போட்டு இருப்போம், மனைவி பார்த்து சொல்லு உனக்காகத்தான் பேசினார். நான் யாருக்காகவும் பேசுறதில்லை, ஏசுனார் கொடுக்கறது பேசுறேன்னு வச்சுக்க, ஊழியக்கார வேலை அவ்வளோதான். ஆனால் இப்போது அவன் அப்படின்ற விரலை அப்படின்னுட்டு அந்த விரலை இப்படி மடித்து சொல்லி பாருங்கள், அவன் சரியில்லை அப்படின்ற காட்டிலும் அந்த விரலை இப்படி வச்சு பாருங்கள், இவன் செய்வதெல்லாம். அல்லேலூயா. நான் செய்வதெல்லாம் பேசுங்க, உன் நாவில் அடிக்கடிக்கு பேசுங்க. நீ ஜெபம் பண்ணி நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். எங்கள் அப்பா என்னோடு இருக்கிறார், என்னை விடுதலை ஆக்குவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், என் கண்ணீரை துடைப்பார். நான் ஒரு காலத்தில் உயர்வேன், நான் நல்லா நடப்பேன், நான் நல்லா ஓடுவேன். இன்றைக்கி நான் பல வேணும், ஆனால் எனக்கு ஒரு வாழ்ப்பு இருக்கிறது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் வேதம் அப்படி தான் சொல்லுது. பலவானும் பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக அப்படின்னு சொல்லுது. நான் பலவீனனா இல்லை, பலவானாக இருப்பேன், பலவானாய் மாறுவேன். சொல்லு, அறிக்கை செய், நாவில் அறிக்கை செய்ய 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 நீ ஆசீர்வாதமாய் மாறிடுவேன். அல்லேலூயா. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் எதிர் மாதிரி அதெல்லாம் ஆவாதான்னு சொல்லிட்டாரு டாக்டர் பாஸ்டர், நீங்கள் எதுக்கு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு போங்க. என்ன ஜெபம் பண்ணுறது, இருக்குன்னு இப்போ சொல்லணுமா போகணுன்னு சொல்லணுமா? அவர் சொல்லிட்டாரு, ஐயா நீ ஜெபம் பண்ணியா, ஏசப்பா ஜீவிக்கிறவர் எனக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. அதை நம்ம சொல்ல மறுத்துறோம் இல்லை,
ஆமாம், நம்ம ஆராதிக்கு வரும்போது சொல்லணும், இன்றைக்கி நான் சபைக்கு போகிறேன், கர்த்தர் என்னோட பேசுவார். இன்றைக்கி போகிறேன், அந்த ஆள் 10-5 வரைக்கும் கூட பேசுவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு என்ன பண்ண போய் வருவோம். இங்கே வந்தால் அந்த மணி மட்டும் போவே போகாது பாருங்கள். நீ மணியை பார்த்து சொல்லுவேன், அது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் சொல்லி பாருங்கள், இன்றைக்கி என்னோட ஆண்டவர் பேசுவார், இன்றைக்கி என்னோட பேசுவார், என் காரியத்தை பேசுவார், நான் சுகமாய் வருவேன், நான் ஆரோக்கியமாய் வருவேன், நான் நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன், நான் நிச்சயமாய் உயர்வேன்னு சொல்லி பாருங்கள். ஆராதனைக்கு வந்து போகும்போது கர்த்தர் அற்புதங்களை அண்ணால் அப்படி தானே சொன்னான். நான் இன்றைக்கி போய் ஜெபம் பண்ணிடுறேன், இதோட லாஸ்ட்டு, நான் திரும்ப கோயிலுக்கு வர மாட்டேன். அப்படி வரவா இருந்தால் ஒரு பிள்ளையோடு தான் வருவேன். அப்படி தானே சொல்லிட்டு போனால் ராத்திரியெல்லாம் அழுதா ஊழியக்காரையோ இந்த அம்மா அப்பா சொல்ல, ஏம்மா குடிச்சு போட்டுருவா கோயிலெல்லாம் வந்து கெடுத்துனுக்கிறேன். இல்லைப்பா, இல்லை ஆண்டவனே, நான் கிளசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தில் இதெல்லாம் ஊற்றிட்டேன், அப்படியே இறக்கிட்டேன். சரி போ, உன் வழியை கர்த்தர் வாய்க்க செய்வார். அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது. 16-17 வசனம் சொல்கிறார், உன்னுடைய வழி வாய்க்கும். என்ன சொன்னாவன், உன் பிரயாணத்தை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். போய் திரும்பி வரும்போது 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு குழந்தைய தூக்கின்னு வரா. யாருமா, கண்ணு தெரியாது, யாருமா, நான் தான் அண்ணாள். சரி என்ன, அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன், நீ கூட என்னை பார்த்து குடிக்காரின்னு சொன்னில்ல, நான் தான். என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு பிள்ளை வேணும் கேட்டேன், ஆண் பிள்ளை கொடுத்தா, இந்த பிள்ளையை நான் பால் மறக்க பண்ணிட்டேன், இது உங்களுக்கு பிள்ளையாக இருக்கட்டும், ஏசு எனக்கு சொந்தமாக இருக்கட்டும், அவ்வளோ தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்ட்டா பாருங்களேன். நம்மளால் முடியுமா? பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம், வீடு விற்கணும், ஓகே, நல்லா பாடுபட்டு ஜெபம் பண்ணுவோம். வீடு எப்போ விற்றுதுன்னு யாருக்குமே தெரியாது, விற்று எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும், காணிக்கெல்லாம் வராது, கோயில் எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிட்ருக்கும். முடிஞ்சிடுச்சா? ஐயா அது எப்போ முடிஞ்சு, கையில் காசு கூட இல்லை பாஸ்டர், எப்படி இருக்கும்? எதுக்கு சொன்ன ஜெபம் பண்ண, பொருத்தனை பண்ண, அதெல்லாம் கொண்டாந்து செலுத்தணும் இல்லை? நம்ம அப்படியெல்லாம் இல்லை, வந்துட்டுதுன்னா அதுக்கப்புறம் கோயில் பக்கமே திரும்ப மாட்டோம். அதனால தான் கர்த்தர் திரும்ப குடிங்கிறா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட்டு, இல்லாதவனோ அவன் இருக்கிறதால என்ன பண்ணுவாரா, எடுத்துக்கிறேன் அவ்வளோதான், மறுபடியும் நீ பிச்சைக்கார மாதிரி ஆகிடுவார். கர்த்தர் எப்போதும் நல்லவர். கண்களை மூடுவ நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் செய்கிற செயல் வாய்க்கட்டும். உசியா ராஜா செய்ததெல்லாம் வாய்த்தது. எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் நாட்களில் செய்திருக்கிறார். அந்த காரியத்தை என் ஜனங்கள் செய்யட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், நன்மைகளை கிருபைகளை செய்ய ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.